சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு பிடிக்கல போகலாம். ரேஷன் கடைக்கு செல்லாமலேயே ரேஷன் கடை தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து தெரிந்து கொள்வது எப்படி என்பதை பார்க்கலாம். இதற்காக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுமே. தேவையில்லாமல் கால் கடக்க ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டாமே. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் எனும் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் அரிசி, பாமாயில், சர்க்கரை, துவரம்பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் கார்டுகளுக்கு கொண்டு வரிசையில் காத்திருந்து ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டும். இதில் பெரும்பாலும் பெண்கள்தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். பல நேரங்களில் ரேஷன் கடைக்கு சென்றாலும் அங்கு வரிசையில் காத்திருந்துவிட்டு தாங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் ஸ்டாக் இல்லை என தெரிந்ததும் மீண்டும் வீட்டிற்கு ஏமாற்றத்துடன் வருகிறார்கள். இதையெல்லாம் போக்க தமிழக அரசு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கடை தெரிந்திருக்கிறதா, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருப்பு உள்ளதா போன்றதை மொபைல் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்பட்டால் புகார் அளிக்கவும் முடியும். இது குறித்து டாப் இன்ஃபார்மர் எனும் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிப்பதாவது: நம்ம பகுதி ரேஷன் கடை தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது மிகவும் எளிது. உங்களிடம் உள்ள மொபைல் போன் மூலம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ரேஷன் கடைக்கு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்திருப்பீர்கள். அந்த எண் உள்ள மொபைலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மொபைல் போனில் மெசேஜை ஓபன் செய்து PDS 102 என டைப் செய்து 9773904050 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புங்கள். அடுத்த நொடியே உங்கள் ரேஷன் கடை தெரிந்திருக்கிறதா இல்லையா என்ற செய்தி உங்கள் செல்போன் எண்ணுக்கு வந்துவிடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.